கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பர் எயிட்ல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்றாங்க. இதுல ஏதாவது 2 மேட்ச் ஜெயிச்சா போதும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் செமி ஃபைனல், ஃபைனல். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 19ஆம் தேதியில் இருக்கோம். 29ஆம் தேதி ஃபைனல் நடக்குது. 10 நாள்ல எல்லாமே நடந்து முடிய போகுது. 10 நாள்ல இந்தியா கிட்டத்தட்ட 5 மேட்ச்க்குள்ள ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதையும் குறைஞ்சபட்சம் 5 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மேட்சஸ் எல்லாம் இந்தியானால வின் பண்ண முடியுமா? 17 வருடங்களுக்கு அப்புறம் கோப்பை அப்படிங்கிறது சாத்தியமா? என்ன நடக்க போகுது? ஆஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆஸ்ட்ராலஜி நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த குரூப் ஸ்டேஜ்லயும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1 நம்பர் 2ங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் குரூப் ஸ்டேஜ் ஃபினிஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட செமி ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல்ல ஒன்ஸ் அகைன் இந்தியா ஆஸ்திரேலியா தான் மோதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் ஆஸ்திரேலியா கோப்பை வெல்லுங்கிற மாதிரி ஜோதிடர்கள் எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற லக் அதுதான். ஸோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சொந்த மண் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் உங்களா ப்ரெடிக்ட் பண்றதை வச்சு நமக்கு தெரியுது இதெல்லாம் 100% கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஜாதகத்தை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, நியூமராலஜி, அது எல்லாமே இதுக்குள்ள வரும். ஆனா நமக்கு அந்த நாலேஜ் எல்லாம் தாண்டி கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ என்ன நடக்க போகுது, இந்தியானால அந்த ஒரு டைட்டில் கிடைக்குமா, அப்படி டைட்டில் கிடைக்கிறதுக்கு இந்தியன் டீம்ல என்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நமக்கு நல்ல கவனமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் டீமுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிற விஷயம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் தான். ஆனா அது பெருசா இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்படியே வியூ பண்ணி காமிக்கல. ஸோ அவங்களுடைய டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்துட்டு பெருசா இல்ல. பவுலிங் யூனிட் தான் நல்லா தெரியுறாங்க, பேட்டிங் யூனிட் பெருசா தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. காரணம் இப்போ வரைக்கும் ஆடினது நியூயார்க் பிச்சில் ஆடி இருக்காங்க. ஸோ இனிமேல் வெஸ்ட் இண்டீஸ் வரும்போது அவங்களுடைய பிளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்கும் ஒரு காலத்துல, அதாவது 2-3 மேட்சுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு லோ ஸ்கோரிங் தான் பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் 180, 200 அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா வருது. ஒவ்வொரு ட்ராக் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்ராக்கா தான் இருக்கும். அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்லிடலாம். இந்த மாதிரி ட்ராக்ல இந்தியன் டீம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்தியா கூட சிமிலரா இருக்கிற ட்ராக். அதாவது இந்த நியூசிலாந்து கூட ஓரளவுக்கு விட்டுறலாம். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, இந்த 3மே லிட்டில் பிட் சிமிலரா இருக்கும். ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். மற்றபடி பெருசாவெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த இடத்துல வந்துட்டு சர்வே ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. என்ன மாதிரி ட்ராக்னாலும் பண்ணிடுவாங்க. இந்தியன் டீமுக்கு இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஒரு 7 நாள் பக்கம் ஆகி போச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஆடினாங்க, நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடுறாங்க, இந்தியன் டீம் கூட ஆடுறாங்க, போயிட்டே இருக்கும். இப்போ இதை ப்ராப்பரா இந்த ரெஸ்ட்டை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி நல்லா விளையாண்டு இருந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அப்கமிங் மேட்சஸ் அப்படியே சரசரன் வின் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் இந்த ஒரு கேப் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை ஃபார்ம் அவுட் பண்ணிடக்கூடாது. லைக் ஒரு ரிஷப் பண்ட், ஒரு ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு நீட்டா தொடங்கினார். அதாவது நான் பயிற்சி ஆட்டத்தை தொடங்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். சூரியகுமார் யாதவ் என்னதான் 49 பால் பிடிச்ச 50 எடுத்திருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு டச்சில் இருக்காரு. ஸோ இவங்களே எல்லாம் ஃபார்ம் அவுட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அண்ட் விராட் கோலியோட ஃபார்ம் ரொம்ப முக்கியங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னாலே கடந்த 2012 லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் டாமினேட் பண்ணியிருக்காரு. அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இந்த வருஷம் முதல் 3 மேட்ச் அப்படிங்கிறது சரியா போகல. 4வது மேட்சும் மழை வந்து கெடுத்ததுனால அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நாக் அவுட் கேம் மாதிரியான ஒரு கேம்ல ஆட போறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு பக்கம். அரௌண்ட் த வேர்ல்ட் எல்லா டீமையுமே ஒரு தடவை நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அந்த பக்கம் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான குரூப் அப்படின்னு சொல்லணும். குரூப் ஆஃப் டெத். ஏன்னா 4 டீமே குட் டீம். ஒன்னு வெஸ்ட் இண்டீஸ், மண்ணின் மைந்தர்கள். ஸோ செகண்ட் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க, செமிஃபைனல்ல சொதப்பிடுவாங்க. இந்த தடவை பெருசா அவங்களால வந்துட்டு நல்ல ஸ்கோர்லாம் போட முடியல, ஓரளவுக்கு திக்கி திணறி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட எப்போ வேணாலும் அப்செட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இங்கிலாந்து ஃபைனலா ஆஸ்திரேலியானால அவங்க உள்ள வந்தாங்கன்னு சொன்னோம், டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ கண்டிப்பா அவங்களால என்ன விதமான அப்சைடு வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த வேர்ல்ட் கப்லயும் ஒன்ஸ் அகைன் இந்தியாவை வீழ்த்தி அப்செட் பண்ணி அவங்க டைட்டில் அடிக்க போறாங்களாங்கிறத பொறுத்து பார்க்கணும். அண்ட் ஃபைனலா அவங்களுடைய குரூப்ல யூஎஸ்ஏ இருக்காங்க. யூஎஸ்ஏ கிட்டத்தட்ட ஒரு மினி இந்தியன் டீம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே இந்தியன் நேமா தான் இருக்கு. இந்தியா வம்சாவளிகள், இந்தியன் பிளேயர்ஸ் தான் அங்க போய் கிரிக்கெட் ஆடி அந்த டீமுக்காக செலக்ட் ஆயிருக்காங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த குரூப்ல 4 டீமே நல்ல டீம் தான். ஸோ நம்ம குரூப்லயும் இந்த 4 டீம் இருக்கு. ஸோ இதுல யாரு 4 பேர் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் அவே இந்தியா நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷன்ல வச்சிருக்கேன். நம்பர் 2 நம்ம குரூப்லயே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. ஆப்கானிஸ்தான் குட் சைடு தான், பங்களாதேஷ் ஒரு டீசன்ட் சைடு தான். ஆனா 2 பேரும் கண்டு போயிருவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், இந்த 4 டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பயங்கரம். இந்த 4 டீம் தான் வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி சொல்றாங்க. அவங்களோட
உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ கிரிக்கெட் நாலேஜோட சொல்றாங்க. மற்றபடி மற்ற எல்லா டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த 4 டீம் தான். அதுல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஃபைனல் மோதுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா இந்தியா ஃபைனல் மோதுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப நியூசிலாந்து இருந்திருந்தாங்கன்னா செமிஃபைனல்ல ஒரு அப்செட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிருக்கலாம். இப்ப நியூசிலாந்து பாகிஸ்தான் மாதிரியான டீம் வெளியில போனது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த 4 டீம் வலுவான டீமுங்க. இதை தாண்டி ஆப்கானிஸ்தானாலையும் சவுத் ஆப்பிரிக்கானாலையும் குவாலிஃபை ஆக முடியாதான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ரேரா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுங்கிற பட்சத்துல குவாலிஃபை ஆவாங்க. இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஆனா எனிவே நாளைக்கு ரொம்ப க்ரூசியலான இன்னொரு மேட்ச் இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அந்த மேட்ச் நடந்து முடியல, அதனாலதான் நாளைக்குன்னு சொல்றேன். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து ரொம்ப க்ரூசியலான மேட்ச். அந்த மேட்ச் தான் டோனை செட் பண்ண போது குரூப் பி பொறுத்த வரைக்கும் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஸ்ட்ரைட்டாவே கொஞ்சம் அட்வான்டேஜ், யார் தோக்குறாங்களோ அவங்க 1 ஸ்டெப் பேக்ல இருப்பாங்க. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 2 டீம்ல யாராவது தோத்துக்கிட்டே வரணும், அப்பதான் அந்த டீம் குவாலிஃபை ஆவாங்கிறத பொறுத்து. ஸோ மண்ணின் மைந்தர்களான வெஸ்ட் இண்டீஸ் ஒன்ஸ் அகைன் மகுடம் சூட போறாங்களா, இல்ல இங்கிலாண்டா, இல்ல இந்தியா 17 வருடங்களுக்கு அப்புறம் கோப்பை வெல்ல போதா? ஸோ அதாவது ஜோதிட ப்ரெடிக்ஷன்லாம் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கா, இல்ல ஸ்ட்ரைட்டாவே ஆஸ்திரேலியா ஐசிசி டாமினேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க, இந்த தடவையும் தம்பி நாங்க தான்ப்பா அப்படின்னு அடிச்சுட்டு போக போறாங்களாங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.